ஒரு கதாநாயகன் ஜாதகம். அது கதாநாயகன் ஜாதகம். அந்த கதாநாயகன் குப்பைக்கு போக போகிறாரா அல்லது கோபுரத்துக்கு போக போகிறாரா? அதாவது அவருடைய திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுதா இல்ல அட்டர் ஃபிளாப் ஆகுதா? எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஆனா நீங்க பயப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வீடியோ நீங்க உங்க சேனல்ல தைரியமா இருந்தா நீங்க வீடியோ போடுங்க. இந்த ஜாதகர் இப்போ சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம் தான், இவன் பிரபலமானதுக்காக இந்த விஷயத்த பண்றான் அப்படின்னு ஈத்தர மனுஷ புத்தின்னுவேன். ஞான மார்க்கமாக அப்படி நினைக்க வேண்டாம். அப்படி நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வச்சுக்கோங்களேன். ஏனென்று கேட்டால், நான் உங்களை விட இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் 1000 மடங்கு. அது யாரா பேரை சொல்ல நான் விரும்பல, யாரா வேணா இருந்துக்கோங்க. உங்களை விட 1000 மடங்கு நான் பிரபலம் ஆவேன்னு எனக்கு நல்லாவே எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க போட்டு அந்த விஷயம் நடந்து போச்சோ, நீங்க உங்க சேனல்ல அப்லோட் பண்ணி இந்த மாதிரி இந்த அமைப்பு வராது அப்படின்னு அடிச்சு நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல வரும், எது வேணா சொல்லலாம், குப்பையாகும் இல்ல கோபுரமாகும் சொல்லிட்டீங்கன்னா சில பேர், நிறைய பேர் என்ன பயப்படுவீங்க, நமக்கு ஒரு சின்ன பையனை தோத்து போயிடுவோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு ஜோதிட அனுபவம் இருக்கிறதுனால, மோத்தார்கன் ஜோதிடர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஜோதிடர் செல்வி அவர்கள்லாம் எல்லாரும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் உங்களை டீஸ் பண்றதுக்காக இல்ல, உங்க ஈகோ டச் பண்ற மாதிரி நான் பேசுறது இருக்கலாம், அது என்னோட நோக்கம் கிடையாது. நீங்க இப்ப அழகிரிக்கு சொன்னேன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி ஜோதிடர் செல்விலாம், அது கடவுளோட ஜாதகம். அது சாதாரண மனிதன் ஜாதகம் கிடையாது. அவர் ஒரு கதாநாயகன் ஜாதகம். அது ஒரு கடவுள் ஜாதகம். ஓகே, அந்த கடவுள் மக்களை வாழ்த்த போகிறாரா? இவ்வளவு ஹிண்ட் கொடுத்துட்டேன். நான் கணிக்கவும் செஞ்சுட்டேன். நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்ட்டேன். ஸோ நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒண்ணு, நீங்க மிஸ் பண்ணிட்டு அந்த ஜாதகர் வந்துட்ட பிறகு, அது ஒரு நிலை வந்த பிறகு, இவர் எனக்கு அன்னைக்கே தெரியும், எனக்கு ஒரு வருவாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அழுவுனி ஆட்டம்னு. அது அழுவுனி ஆட்டம். அது எல்லாருமே சொல்ல முடியும். நீங்க வரதுக்கு முன்னாடியே இந்த ஜாதகர் இப்படி வந்துருவார், இவர் இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு வீடியோ போடுறவங்க போடலாம். உங்களுக்கு தில் இருந்தா போடலாம். சாரி டு சே. நீங்க ஸோ அவங்களோட ஜோதிட ஞானத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சின்ன பொடியா கணிச்சிட்டேன்னு சொல்றேன் நான். அப்போ நீங்க 40 வருஷம் அனுபவம், 30 வருஷம் அனுபவம்ன்றீங்களே, உங்க அனுபவம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது? அப்படி ஞான மார்க்கமாக நீங்க கணித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர். அதனால சவாலுக்கு தயாரான ஜோதிடர்கள் வீடியோ போடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா 4/13/22/31 தேதியில் பிறந்தவர்கள் எப்படி, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே 4ஆம் எண் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராகுவை குறிக்கும், அதாவது சர்ப்பம் பாம்பை குறிக்கும். ஸோ அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, பல வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எண்கள் பற்றி, 4, 13, 22, 31. நான் சொல்ல போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நானே 4ஆம் எண் உடையவன். ஸோ அதனால ரிசம்பிளன்ஸாக எனக்கான விஷயங்கள் நான் எப்படி அப்படின்றத கொஞ்சம் விலாவரியாக சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு என்ன பண்ணும், புத்துல இருந்து அப்படி வெளியே எட்டி பார்க்கும். அப்படி எட்டி பார்த்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அது எட்டி பார்த்துட்டு ஓகே எல்லாம் சேஃபாக இருக்கா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னா தான் அது வெளியே தலையை எட்டி பார்த்துட்டு அப்புறமா வெளியே வரும். ஓகே, அது போலதான் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் எண் உடையவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் லேசாக யாராவது இடிச்சிட்டாவே எனக்கு பிடிக்காது. அதாவது சும்மா அப்படி லேசாக டச் பண்ணி இடிச்சிட்டாவே, எனக்கு தொட்டாவே எனக்கு பிடிக்காது, ரொம்ப சென்சிட்டிவ். அதே மாதிரி ஒரு எப்படி சென்சிட்டிவ்னா, இப்போ பாம்பு என்ன பண்ணும், ஒரு இணை பாம்பு நாளும் நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா 4ஆம் எண்ணும் ஒரு மேல் ஆர் ஃபீமேல் இல்லை மேல் அண்ட் மேல் நிறைய கனெக்ட் ஆவாங்க. 4ஆம் எண்ணுக்கு ஒரு 13ஆம் எண்ணோட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. 4ஆம் எண் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோக்காளிகள் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பாட்டு போட்டாச்சு அப்படின்னா நெளிய ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டு ரொம்ப பிடிக்கும். எப்படி பாம்பு ஒரு அந்த மகுடி ஊதுனோன்னு எப்படி அப்படியே நெளியுதோ, அப்படியே படம் எடுத்து ஆடுதோ, அதே போல பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் எண் உடையவர்கள் பார்த்தீங்கன்னா பாட்டை போட்ட உடனே உடம்பு நெளிய ஆரம்பிச்சிடும். இதுல கூச்சமே படமாட்டாங்க. ராகு வம்சம்ன்றதுனால இவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்று வைத்திருப்பார்கள்.
ஒரு மொழி இல்லை. அதாவது நான் சொல்றது தமிழ் வந்து என்னோட தாய்மொழியாக இருந்தாலும், ஆங்கிலம் நன்றாக பேசினாலும், நான் பெரும்பாலும் ஹிந்தி படங்களை நிறைய பார்ப்பேன், ஹிந்தி பாட்டு நிறைய கேட்பேன். ஸோ அந்நிய மொழி இப்போ மலையாளம் வந்து மலையாள படங்கள் நிறைய பார்ப்பேன். ஸோ இது மாதிரி ராகு வம்சம் வரும்போது இது வந்து ஒரு கிரகத்துக்கு எவ்வளோ வந்து காரகத்துவம் வேலை செய்யுதுன்றது வந்து நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணும்போது அது வந்து உண்மையாகவே வந்து அது வேலை செய்யும். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்று வைப்பதில் அது சூழ்நிலை ஏற்படும். 4ஆம் எண் உடையவர்கள் கலை மற்றும் கலைத்துறை மீது அதீத ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்போ சினிமாவில் இருப்பாங்க, இப்போ இல்லை மீடியா துறையில் இருப்பாங்க. ஏன்னா ராகு படம் எடுக்குதுல்ல இது வந்து. அப்போ அது போல ஃபோட்டோகிராஃபி, சினிமா மட்டும் கிடையாது, மீடியா மட்டும் கிடையாது. இப்போ நான் சொல்றது 60% வந்து நிஜமா அது வந்து இப்போ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 60 to 70% வந்து அது வந்து அவங்க அந்த ஃபீல்டில் இருப்பாங்க. அதாவது அவங்கள அந்த ஃபீல்டில் வந்து கொண்டு வந்திருக்கும். ஃபோட்டோகிராஃபி இல்லை இந்த கல்யாண வீடியோ எடுக்கிறது, இல்லை ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக இப்போ பார்த்தா க்ரீன் மேட் வந்து இல்லை கேமரா விற்கிறது, இது மாதிரி வந்து ரிலேட்டட் டு மீடியா ஒன்லி, நாட் இன் சினிமா. இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 22 நினைக்கிறேன், ஜூன் 22 4. இப்போ அவரு கலைத்துறையில் இருக்காரு. இப்போ ஸ்ரீதேவி, மறைந்த நடிகை ஸ்ரீதேவி, பிரீத்தி ஜிந்தா, ஹிச்காக், அப்புறம் பாரக் ஒபாமா, இப்படி வந்து சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் எண் விஜய் வந்து அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, உங்களுக்கு சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்டு, ஓகேங்களா, ரொம்ப 2 பேருமே டீப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. இப்போ நான் சொல்றது இப்போ எனக்கும் இப்போ நான் நண்பர்கள் சொன்னேன் வந்து அது 13 அப்படின்னு சொன்னேன் வந்து. ஸோ 4 and 4 வில் கெட் அட்ராக்டட் லைக் எனிதிங். அதே சமயத்தில் ஒரு ஸ்டேஜில் இந்த 4ம் கம்ப்ளீட்டாக எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களோ கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு போயிடும். கம்ப்ளீட் பிரேக் அவுட் ஆகிட்டு அவங்களுக்கு பிடிச்சிக்காமலும் போயிடும் ஒரு ஸ்டேஜில். அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மீடியா துறையில் அவங்க வந்து பணிபுரியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் எண் பார்த்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும், பிரம்மாண்டமாக செய்யணும், பிரம்மாண்டமாக வாழணும். பல பேருக்கு முன்னாடி அவங்க பிரம்மாண்டமா வாழணும், பிரம்மாண்டமா போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. அதே போலவே அவர்கள் வாழ்வார்கள். அதே போல இவர்களுடைய ஜாதகத்துல ராகுவுடன் சனி சேர்க்கை இருந்தால் இவர்களுக்கு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாவார்கள். மிகுந்த சோக்காளிகள். திருமணத்துக்கு முன்பே பலர் சோரம் போய் இருப்பார்கள். பயங்கரமா கோவம் வரும், பாம்பு மாதிரியே சீருவாங்க. 4ஆம் எண் வந்து இப்போ எனக்கெல்லாம் சொல்கிறேன், இடிச்சா எனக்கு கோவம் வரும், பயங்கரமாக கோவம் வரும், எனக்கு அப்படியே மண்டை சூடுன்னு சொல்லுவோம். பயங்கரமாக பாம்பு மாதிரியே வந்து பயங்கரமாக வந்து கோவம் வரும். பாம்பு எப்படி எல்லாரும் தூங்கின பிறகு வெளியில் வருமோ, இரவு நேரத்தில் வெளியே வருமோ, இவர்களெல்லாம் இரவில் நடமாடக்கூடியவர்கள். இரவில் இப்போ நைட்டு வந்து படத்துக்கு போகிறது, இப்போ நைட்டு பார்ட்டிக்கு போகிறது, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கிறது, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து காலையில் தூங்குறது, இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி அழகாக இருப்பார்கள், தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள், ரொம்ப ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கார் பிரியர்கள், ஆடம்பர கார் பிரியர்கள். இவங்கள்ட்ட ஒரு கார் இருந்தாலுமே பிரம்மாண்டமாக கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான கார் பிரியர்களாக இருப்பார்கள். இவர்களில் பலர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாக இருப்பார்கள், இல்லை வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது இவங்க வீட்டு பக்கத்துல ஆசிரியர்கள் இருப்பார்கள். 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பலர் குறி சொல்வார்கள், இல்ல குறி கேட்பதில் ஆர்வமாக இருப்பார்கள். பலர் ஜோதிடத்தின் மீது அதீத ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள், இல்ல ஜோசியர்களாகவே இருப்பார்கள். அதே மாதிரி 13ஆம் எண் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாந்திரீகம் தாந்திரிகத்தில் ஆர்வமாக இருப்பார்கள். அவர்கள் மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதாவது 13ங்கிறது ஒரு மிஸ்டிக்கான ஒரு நம்பர். 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு படம் கூட வந்திருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மிஸ்டிக்கா, ஒரு செய்யாத யாரும் பயப்படக்கூடிய விஷயத்த கூட அவங்க ஆர்வமா துணிச்சலா வந்து செய்வாங்க, முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. இப்போ எனக்கு எப்படி ஆன்மீகத்தின் மீது அதீத நாட்டம் இருக்கிறதோ அதே மாதிரி இப்போ சொன்ன இப்போ கோயிலில் வந்து 13ஆம் எண் வந்து ஒருத்தர் வேலை செய்கிறாரு. இது மாதிரி ஆன்மீகம் ஓரியன்டாகவும் பல பேர் இருப்பாங்க. ஏன்னா 1 என்பது சூரியன், 3 என்பது குரு. ஸோ அதனால வந்து வழிநடத்தக்கூடியவர்களாக, ஆசிரியர்களாக, அல்லது அவர் குடும்பத்தில் ஆசிரியர்களாக, இப்படி வந்து ஒரு அதீதமான ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களாக 13ஆம் எண் இருக்கும். இவர்களுடைய வம்சத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டியவர்கள் இருப்பார்கள், அல்லது கோயில் பூஜை செய்து அவருடைய வம்சாவளியில வந்து கோயிலில் பூஜை செய்தவர்களாகவும் இருக்கலாம். இப்போ 4ஆம் எண்ணை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இப்போ சிம்ரன் தெரியும், ரொம்ப பார்த்தீங்கன்னா டான்ஸுக்கு பேர் போனவங்க,
இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் எண், அவங்க டான்ஸை கேட்கவே நான் இடுப்படகி சிம்ரன் சொல்லி பல பேர் வந்து அவங்க ஃபேன்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமான பயணங்கள், அவங்களுக்கு வெளியில் பயணங்கள் போகிறதுல ரொம்ப பிடிக்கும். வெளிநாடு பயணம், இல்லை வெளி மாநில பயணம், அது மாதிரி வந்து ரொம்ப ட்ராவலிங் வந்து ரொம்ப 4ஆம் எண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். அதே வேளையில் மிகுந்த கௌரவம் பார்ப்பாங்க. பயங்கரமாக அவங்களுக்கு எங்கேயாவது போனாங்கன்னா ரெஸ்பெக்ட் கிடைக்கணும். ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கலையோ தொலைஞ்சான் அவன். அதாவது மதியாதார் வாசல் மிதியாதார்னு ஒரு பழமொழிக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுத்தாதான் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி மரியாதை கொடுக்காத பட்சத்தில் அவங்க பெரிய மனுஷங்களா இருந்தாங்கன்னா தொலைஞ்சான் அவன். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அருவிகளில் குளிப்பதற்கு ஆசைப்படுவார்கள். அதே போல அவங்க ஜாதகத்துல தோஷம் இருந்தது, ராகுவோட சம்பந்தமான ஒரு பாவக்கோள்கள் இணைந்து இருந்ததுன்னா தண்ணீரில் கண்டம் ஏற்படும். இவர்களில் பெரும்பாலானவர்கள் சம உடல் வாகையோ அல்லது சற்று ரொம்பலாம் இல்லை. இப்போ என் நண்பரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து ரொம்ப சப்பியாக இருக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் 4ஆம் எண் வந்து ஸ்லிம்மாக இருப்பாங்க, பாடியை வந்து ரொம்ப ஸ்லிம்மாக வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருத்த உடல் கொஞ்சம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தாய்ப்பாசம் அதிகம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதே வேளையில் இவர்கள் கடன் வாங்குவதற்கு அஞ்சவே மாட்டார்கள். எப்பேற்பட்ட ஒரு கடனாக இருந்தாலும் கட்டிக்கலாம், பார்த்துக்கலாம். மற்றவங்களாம் பயப்படுவாங்க, அப்பா இத்தனை கோடி வாங்கணுமா அப்படின்னு. இவங்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. கண்ணாபிரான் கடன் வாங்குவாங்க, ஆடம்பரமாக பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. அதே போல் அந்த கடனை கட்டியும் விடுவார்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூமி மனை யோகம் உண்டு. அதே வேளையில் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ என் வீடெல்லாம் வந்து பெரிய வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தில் இருக்கும். ஸோ பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் எண் ராகு வம்சம் கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முற்ற மாதிரி ஒரு இடத்துல இல்லை, ஒரு சந்து மாதிரி ஒரு அந்த அமைப்பு இருக்கும் இவங்க வீட்டிலலாம். மந்திரம் சொல்வது, மாந்திரீகத்தில் அதீத ஈடுபாடு இருக்கும். இவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவர்களை சுற்றி இருப்பவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். சகுனம் நிமித்தம் அதிகமாக பார்ப்பார்கள். கனவு சாஸ்திரம் அதிகமாக பார்ப்பார்கள். தாய் தந்தையர் வழியில் புத்திர தோஷம் இருக்கும். அதாவது சின்ன வயசுல 2 முறை எனக்கு வந்து தேல்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதே போல நாங்கள் வளர்த்த அந்த செல்ல நாய் வந்து சில முறை என்னை கடித்திருக்கிறது. அதே மாதிரி இப்போ என்னுடைய சின்ன வீட்டில் வளர்த்த நாயும் ஒரு 2 முறை என்னமோ ஒரு எப்படி சொல்றது நாய்க்கடி சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை அவப்பெயர் ஏற்படும். அசிங்க அவமானங்களை சந்திக்க நேரிடும். அது நடைபெற்றிருக்கிறது. இப்போ விஜய் வந்து நம்பர் 4 அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக பார்த்தா அந்த கரூர் சம்பவம் கூட இப்போ சொல்லலாம். அது மாதிரி 4ஆம் என்னுடையவர்களுடைய லைஃப்பில் திடீரென அசிங்கம் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். அதே மாதிரி திருமண வருஷத்தில் தோல்வி அல்லது ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் ஏற்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பாம்புன்னு சொன்னேன், இப்போது ரொம்ப சென்சிட்டிவ்னு சொன்னேன். இப்போது என்ன ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, நான் ஒரு இடத்துக்கு தினசரி வாக்கிங் போகிறேன் அப்படின்னா யாராவது என்னை வந்து நீங்கள் தானா அது, அவர் நீங்கள் தானா அப்படின்னு யாராவது என்னை தெரிய வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கே தலை வச்சே நான் படுக்க மாட்டேன், அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ரொம்ப ஷை டைப், உடனே மூவ் ஆன் ஆக மாட்டாங்க. இப்போ எப்படி பாம்பு உடனே நம்பாது, கொஞ்சம் அதுக்கு நம்பிக்கை ஏற்படணும், அதற்கு பிறகுதான் பேச்சு கொடுப்போம். நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன், இவர்கிட்ட வாயை நம்ம திறக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் சத்தியமாக ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட வாங்க முடியாது. உடனே மூவ் ஆன் ஆக மாட்டேன், உடனேவும் நம்ப மாட்டேன். ஆனால் நம்பிட்டா நிறைய விஷயம் ஒரு முறை அது மாதிரி நம்பி ஏமாற்றமும் ஏற்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வீடியோ ஜோதிடர்களுக்கு சவால்னு ஒரு வீடியோ நான் போட்டேன். அது வந்து 1000கணக்கில் ரீச் ஆகிட்டே இருக்குது. பல ஜோதிடர்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஆதித்ய குருஜி அவங்களாம் வந்து சொல்கிறாங்கல்ல 40 ஆண்டு கால அனுபவம் வேணும், வந்து ஒரு ஜாதகம் சொல்கிறதுக்கு 30 ஆண்டு காலம் அனுபவம் வேணும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை வச்சுக்கோங்களேன். ஏன்னா 25 வயசில் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் 65 வயசில் தான் நமக்கு வந்து அந்த அனுபவம் வரும் அப்படின்னா அது வரைக்கும் என்ன பண்ணுறது? ஒருவனுக்கு வந்து ஜோதிடம் தான் தொழில்னு எடுத்துக்கிட்டானா அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும் ஒரு விஷயத்த. நம்ம முதல்ல பார்ப்போம், சில தவறுகள் வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போது நீங்களாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்கல்ல,
இவன் வந்து துணிச்சலாக அது வந்து உங்களுக்கு நேரம் உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். அந்த ஜாதகர் வந்து இப்போ ஷெல்விலாம் இருக்காங்க, ஷெல்வி, அப்புறம் மௌத்தார்கன் ஜோதிடர், ஏஎல்பி ஜோதிடர், ஓம் பாலமுருகா, ஓம் உலகநாதன் ஐயா அவர்கள், பல பேருக்கு தகவல் போயிருக்கும். ஏன்னா அது 1000 இடங்கள் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குலாம் அவ்வளோ அனுபவம் இருக்குன்னு சொல்லும் போது, கண்ணாடி மாளிகை ஜோதிடர்லாம் 50 வருடம் வந்து பாரம்பரியமாக அனுபவம் பெற்றவர்கள். இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து சின்ன பொடி பையன்தான். ஆனால் அந்த சின்ன பொடி பையன் கன்ஃபார்மாக நான் வந்து கணிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட்ல போட்டிருப்பாங்க, ஒரே ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு இந்த மாதிரி விஷயம். அதில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நடைபெறும் பட்சத்தில் உங்களுக்கு முதல் பரிசு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ஹிண்ட் வேணா தரேன். இங்கே வந்து உங்களுடைய சேனல் நீங்கள் நிறைய பேசுறீங்க பிரபலமா, அவங்க மட்டும் கிடையாது. இப்போ நான் சொன்ன பேர்கள் மட்டும் கிடையாது. இப்போ சேலம் மாவட்டம் ஏகப்பட்ட ஜோதிடர்கள் சேலத்தில் இருக்கீங்க. திருச்செங்கோடு மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஜோதிடர்கள் வந்து, நானே திருச்செங்கோடு போயிருக்கேன். நிறைய ஜோதிட மாநாடுலாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. யாரா இருந்தாலும் இப்போ நீங்க நான் சொன்ன அந்த டேட் ஆஃப் பர்த், அந்த டைம் வந்து அந்த இதுக்கு போட்டு, இவர் இப்படித்தான் வரப்போகிறார், இவர் வந்து ஒரே ஒரு சின்ன க்ளூ வேணா கொடுக்குறேன். அவர் வந்து ஒரு கதாநாயகன் ஜாதகம், அது கதாநாயகன் ஜாதகம். அந்த கதாநாயகன் குப்பைக்கு போக போகிறாரா அல்லது கோபுரத்துக்கு போக போகிறாரா? அதாவது அவருடைய திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுதா இல்ல அட்டர் ஃபிளாப் ஆகுதா? எது வந்தாலும் சொல்லலாம். ஆனா நீங்க பயப்படுறீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ வீடியோ நீங்க வந்து உங்க சேனல்ல வந்து தைரியமா இருந்தா நீங்க வீடியோ போடுங்க. இந்த ஜாதகர் இப்போ சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம் தான், இவன் பிரபலமானதுக்காக இந்த விஷயத்த பண்றான் அப்படின்னு ஈத்தர மனுஷ புத்தின்னுவேன். ஞான மார்க்கமாக அப்படி நினைக்க வேண்டாம். அப்படி நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வச்சுக்கோங்களேன். ஏன் என்று கேட்டால், நான் உங்களை விட இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் 1000 மடங்கு. அது யாரா பேரை சொல்ல நான் விரும்பல, யாரா வேணா இருந்துக்கோங்க. உங்களை விட 1000 மடங்கு நான் பிரபலம் ஆவேன்னு எனக்கு நல்லாவே எனக்கு முன்னாடியே தெரியும். அதாவது 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற பழமொழிக்கேற்ப ஏஎல் சூர்யாவுக்கு மிகப்பெரிய பிரபலம் ஆவேன் என்பது நன்றாகவே தெரியும். அதனால இவனுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கணுமா அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க போட்டு அந்த விஷயம் நடந்து போச்சோ, நீங்க வந்து உங்க சேனல்ல அப்லோட் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த அமைப்பு வராது அப்படின்னு அடிச்சு நீங்க சொல்லிட்டீங்க, இல்ல வரும், எது வேணா சொல்லலாம், குப்பையாகும் இல்ல கோபுரமாகும் சொல்லிட்டீங்கன்னா, சில பேர் நிறைய பேர் என்ன பயப்படுவீங்க, நமக்கு ஒரு சின்ன பையன் தோத்து போயிடுவோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு ஜோதிட அனுபவம் இருக்கிறதுனால, மௌத்தார்கன் ஜோதிடர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஜோதிடர் செல்வி அவர்கள்லாம் எல்லாரும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் வந்து உங்களை டீஸ் பண்றதுக்காக இல்ல, உங்க ஈகோ டச் பண்ற மாதிரி நான் பேசுறது இருக்கலாம், அது என்னோட நோக்கம் கிடையாது. நீங்க இப்போ அழகிரிக்கு சொன்னேன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி ஜோதிடர் செல்விலாம் வந்து நீங்க இப்போ எப்படியும் வந்து நியூஸ் பண்ற உங்களுடைய மாணவர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் இது வராதுப்பா, இது தேராதுப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல, அது கடவுளுடைய ஜாதகம், அது சாதாரண மனிதன் ஜாதகம் கிடையாது. அவர் ஒரு கதாநாயகன் ஜாதகம், அது ஒரு கடவுள் ஜாதகம். ஓகே, அந்த கடவுள் மக்களை வாழ்த்த போகிறாரா? இவ்வளவு ஹிண்ட் கொடுத்துட்டேன். நான் கணிக்கவும் செஞ்சுட்டேன், நான் வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்ட்டேன். ஸோ நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒண்ணு, நீங்க மிஸ் பண்ணிட்டு அந்த ஜாதகர் வந்துட்ட பிறகு, அது ஒரு நிலை வந்த பிறகு, இவர் எனக்கு அன்னைக்கே தெரியும், எனக்கு ஒரு வருவாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அழுவுனி ஆட்டம்னு. அது அழுவுனி ஆட்டம், அது எல்லாருமே சொல்ல முடியும். நீங்க வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஜாதகர் இப்படி வந்துருவார், இவர் வந்து இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு வீடியோ போடுறவங்க போடலாம், உங்களுக்கு தில் இருந்தா போடலாம். ஐம் சாரி டு சே. நீங்க ஸோ நம்மளோட ஜோதிட ஞானத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சின்ன பொடியா கணிச்சிட்டேன்னு சொல்றேன் நான். அப்போ நீங்க 40 வருஷம் அனுபவம், 30 வருஷம் அனுபவம்ன்றீங்களே, உங்க அனுபவம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது? அப்படி ஞான மார்க்கமாக நீங்க கணித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர். அதனால சவாலுக்கு தயாரான ஜோதிடர்கள் வீடியோ போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ புதுசா யூடியூப்ல ஒரு விஷயம் வந்திருக்கு, ஹைப் பண்ணுங்க. HYPE ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பிறகு 7 டேஸ்க்குள்ள நீங்க வந்து பிடிச்ச வீடியோவை சப்போர்ட் பண்றதா இருந்தா ஹைப் பண்ணலாம். ஹைப் பண்ணா பாயிண்ட்ஸ் வந்து ஏறும்போது யூடியூபோட அல்காரிதம் வந்து இன்னும் மோர் அண்ட் மோர் வந்து அவங்க ப்ராடா போய் ரீச் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. 7 டேஸ்க்குள்ள பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தொடர்ந்து பேசுவோம், ஆதரவு தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.